புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடுகளை விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாருடைய ஆளு? அவனும் அவன் மூஞ்சி இன்னைக்கு மட்டும் ஏதாவது பண்ணட்டும், அவனுக்கு இருக்கு. கயல், ஒரு நிமிஷம் கயல், ப்ளீஸ் கயல், ஐ லவ் யூ கயல். இடியட். என்னடி இப்படி பண்ணிட்ட? இவனுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் புத்தி வரும். அழகா இருக்கிறோன்ற திமிர்ல தானடா அப்படி பண்ணா. நாளைக்கு அவளை அசிங்கமாக்கிறோம் பாரு. அண்ணே, என் மூஞ்ச அவளுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவள் மூஞ்ச யாருக்குமே பிடிக்காத மாதிரி பண்றது ரொம்ப தப்புண்ணே. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு செருப்பால் அடிப்பாளாவா? என்ன பண்ற? பார்மா என்ன பண்றாங்க? அறிவு இருக்கா உனக்கு? நான் சொல்றது ஒரு நிமிஷம், அவளை எதுவும் பண்ணிடுறாங்க. அவன் மேல ஊத்தி இருக்கணும்டா. கயல், எதுக்குமா அழுதுட்டு இருக்க? மாமா இருக்கல, பயப்படாத. நான் அந்த பசங்க கிட்ட பேசிட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியும் அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கீங்க. நீங்க பேசுனத அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருப்பானுங்க. ராஸ்கல்ஸ், அடி ஓத ஒரு மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானுங்க. ஊத்து ஆசிட் மூஞ்சில பட்டிருந்தா பெருசா பேசுறீங்க. பட்டிருந்தா ஆயிருந்தா போயிருந்தான்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்கிட்டு இருக்கீங்க. நான் சில விஷயங்கள் கண்டும் காணாம போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. அவளை அக்கறை இருந்தா கூட போனோம் வரணும். நான் இன்னும் சாகல. நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணுங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு? அம்மா இருந்தா கூட இவ்வளவு செல்லம் கொடுத்து கெடுத்திருக்க மாட்டா. காலையில இருந்து அவ எதுவும் சாப்பிடலையா? வந்து சாப்பிட சொல்லுங்க. சரி மாமா.
கயல், சாப்பிடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடுமா. இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. லைட் எரிய மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? சங்கவே, ஏ சங்கவே, ஏ சங்கவே, 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 ஐயோ ஐயோ சங்கவே, சங்கவே, என்ன சொல்லுங்க, ஐயோ சங்கவே, யாரா நீ? I am a messenger. Delivering a message. ஒன்னு விட மாட்டேன்டா. எதுக்கு யார் நீ?
என் பொண்டாட்டி எதுக்கு நான் இப்படி பண்ண? என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. ஒரு பொண்ணு ரத்தம் கொட்ட கொட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ எப்படி காப்பாற்றணும்னு தோணாமல் கற்பழிக்கணும்னு தோணும். காப்பாற்றிடலான்னு நினச்சி தான் உன் பொண்டாட்டி கையறுத்தேன். ஆனால் 5 வருஷமாக அடக்கி வச்சிருந்த உணர்ச்சி, என் உணர்ச்சி அடங்கிறதுக்குள்ள உன் பொண்டாட்டி உயிர் அடங்கிருச்சு. இப்போ என்ன உனக்கு கண்டந்துணமாக வெட்டலான்னு தோணும்ல, ஆனால் நான் தான் உன்னை இப்போ கண்டந்துணமாக வெட்ட போகிறேன். சார், அந்த பீரோக்கு அடியில பாருங்க. இவ்வளவு கொடூரமா கொள்ற அளவுக்கு எங்களுக்கு யாரும் எதிரிங்க இல்ல சார். சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். நீங்க எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏன் நாங்களே கண்டுபிடிச்சு சொல்றோம், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தில் சம்பளம் தராங்களா சார்? போங்க சார். எனிதிங் சஸ்பிஷியஸ்? சார், போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சு பார்த்தோம். 2 நாளா ஹை டெம்பரேச்சர் இருந்தனால 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லி நேத்து நைட்டு கூட மருந்து கொடுத்துருக்காங்க சார். சோ மர்டர் நடந்த நேரத்துல பசங்க ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருந்திருக்கணும். வெளியே போறதுக்கான வாய்ப்பே இல்ல. நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சது இல்லாம கொழுப்புல வேற சுமத்துறீங்களா? ஊர்ல நடக்கிற எல்லா தப்புக்கும் என் பிள்ளைங்க தான் காரணமா? சும்மா இருமா. நீ சும்மா இருடா. சார், யார் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை சார். சார், ஒழுங்கா எஞ்சி நடக்கிறதுக்கு 1 வாரம் ஆகணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த கொலையை நாங்க எப்படி சார் பண்ணிருக்க முடியும்? கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியூர் எங்கேயும் போக கூடாது. கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும். சரி சரி. பசங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்க. எஸ் சார். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, சொந்தக்காரங்க யாரு என்னன்னு பார்த்து இவங்களை பத்தி விசாரிச்சு. ஓகே சார். லாஸ்ட் 10 இயர்ஸா சிட்டில நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸோட மொத்த லிஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன் சார். ரெடியா உங்க டேபிள் இருக்கு சார். அப்புறம் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சார் இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சிரும் சார். சார், அவர் 5 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. அவர் ஃபேமிலிக்கு பிடிக்காதவங்க யாராவது பண்ணிருக்கலாம் இல்லையா? ஓகே. சார், கொலை நடந்து 1 வாரம் ஆகுது. எம்எல்ஏ வீட்ல இருந்து பிரஷர் மேல பிரஷர். எம்எல்ஏ வீட்டில் உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பசங்களை தவிர வேற யாரையும் சந்தேகப்படல. அதோட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த உருவத்துக்கும் இந்த பசங்களோட உருவத்துக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து கற்பழிச்சு கொண்டு இருக்கான். இது கருணாகரன் அங்க வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. கருணாகரனை 10-12 தடவை கத்தியால குத்தி அவன் செத்ததுக்கு அப்புறம் கண்ணந்தொண்டமா வெட்டி பெட்டியில போட்டு வச்சிருக்கான். சஸ்பெக்ட் குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது உள்ள இருந்திருக்கணும். அவ்வளவு நேரம் இருந்தோம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. சோ இட்ஸ் வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிகியூட்டட். மிஸ்டர் சுபாஷ், உங்களுக்கு ஐபிஎஸ் சர்டிபிகேட் கொடுத்தது நீங்க கிரிமினலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இல்ல, கிரிமினலை கண்டுபிடிக்கிறதுக்கு. So tell me what next? கடந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது ஒரு கேஸ் மட்டும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்படாமலே க்ளோஸ் ஆயிருக்கு சார். அதை ரிவ்யூ பண்ணா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஏன்னா அதுவும் அந்த ஏரியால தான் நடந்திருக்கு.
நீங்க எந்த கேஸ் சொல்றீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வைஷ்ணவி மர்டர் கேஸ். கொலை நடந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க. எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு கூலா சொல்றீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. சோ அப்பா கமிஷனர் லைன்ல இருக்காரு. ஹலோ, உங்க மச்சான் கேஸுக்கும் வைஷ்ணவி கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும். கேஸை ரீஓபன் பண்ணணும்னு சொல்றான் ஏசிபி. ஓகே, தேவையா? வேணான்னு சொன்னா ஏன்னு ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாம டவுட் கிளியர் ஆச்சுன்னா நமக்கு தானே சேஃப். ஓகே. சார், இவன் அவன் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சு தூக்கிடலாம் சார். சார், ஏசிபி லைன்ல வராரு. அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். இன்ஸ்பெக்டர் முத்து சார் சொல்லுங்க சார். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வைஷ்ணவி மர்டர் கேஸ் பத்தி சிட்டிக்குள்ள 1-2 கேஸா சார்? எல்லாத்தையும் மண்டையில போட்டு வச்சுக்கிறதுக்கு அதான் ரிப்போர்ட்ல எழுதி வச்சிருக்கேன்ல சார். அதை பாருங்க சார். ஹலோ ஹலோ, யாரு? சுபாஷ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வைஷ்ணவி மர்டர் கேஸ் பத்தி கொஞ்சம் விஸ்வா கிட்ட பேசணும். விஸ்வா இங்க இல்ல. மேம், L3B எப்படி போகணும்? செகண்ட் ரைட் போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சார். 2010 பிப்ரவரி மாசத்தோட விசிட்டர் லாக் எடுத்து வைங்க, நான் வரேன். ஓகே சார். சார், ആരാണ് എന്തേ? அந்த பக்கத்து வீட்டு വിശ്വാ ഇല്ലെങ്കിലാ? ഞങ്ങൾ ഇവിടെ വന്നിട്ട് 6-7 മാസമേ ആയിട്ടുള്ളൂ. ഞങ്ങൾ വന്നതിന് ശേഷം ആ വീട് ലോക്ക് ചെയ്തിട്ടാണ് ഉള്ളത്. നിങ്ങൾക്ക് വല്ല സംശയം ഉണ്ടെങ്കിൽ ആ ആപ്പോസിറ്റ് വീട്ടിൽ ചോദിക്കാം. അവർ കുറെ കാലമായിട്ട് ഇവിടെ തന്നെ താമസിക്കുന്നത്. சார், அந்த வீட்டுல குடியிருந்த விஸ்வா பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமா? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல சார். மேல்நாட்டுக்கு போக வேண்டியவங்களை மேல்லோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. படுபாவி பசங்க. சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ட்ரெஸ் எல்லாம் நான் தான் சார் அயன் பண்ணி கொடுப்பேன். என் பொண்டாட்டி கூட அவர் தான் அவங்க ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்தாரு சார். என் பையனுக்கு கூட 2-3 தடவை அவர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினார் சார். இதுக்கு முன்னாடி கேஸை விசாரிச்ச போலீஸ்காரர் நம்ம கடையில் தான் சார் டீ குடிப்பாரு. என்னாச்சுன்னு தெரியல சார், அவரே காணாம போயிட்டாரு. சார், உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண அந்த விஸ்வா பத்தி. விஸ்வாவா? ஜென்ரலாக நம்ம ஆஃபீஸில் யாருக்குமே 2 மந்த்ஸ்க்கு மேலே லீவ் கொடுக்குறோம் சார் நம்ம. பட் விஸ்வாக்காக 2 இயர்ஸ் அவரோட ஜாபை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ நெவர் டர்ன்ட் அப். அஞ்சு வருஷம் கழிச்சு எதுக்கு சார் திரும்ப இந்த கேஸை ஓப்பன் பண்றீங்க? நாங்களே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சம்பவத்தை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போய் ப்ளீஸ் சார் விட்டுருங்க. எனக்கு புரியுது மிஸ்டர் அரவிந்த். வைஷ்ணவி மர்டர் கேஸுக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கொலைக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த 2 கொலையும் ஒரே ஆள் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. முதல்ல விஸ்வா தான் வைஷ்ணவி கொண்டு இருப்பான்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா இந்த கொலையும் அவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? இந்த 2 கொலையும் ஒரே ஆள் பண்ணிருக்கலாம் தான் சொன்னேன். விஸ்வா பண்ணாருன்னு நான் சொல்ல. இந்த 2 கேஸ்ல எது சால்வ் ஆனாலும் உங்க ஃப்ரெண்டு மேல இருக்கிற சந்தேகம் தீரும்ல. இப்போ புதுசா உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி விஸ்வாக்கு வேற பொண்ணும் கூட ஏதாச்சும் தொடர்பு இருந்துச்சா? விஸ்வா சசின்னு ஒரு பொண்ணை விரும்பினான் சார். உன் அழகுக்கும் அறிவுக்கும் எந்த பொண்ணுடா உன்னை வேணான்னு சொல்ல போகுது? அதானே காலிலேருந்து எத்தனை தடவைமா சொல்லுவாத. ஒருவேளை அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா என்னோட அதிகமாக நீ தான் டென்ஷன் ஆக போல. நான் ஏன்பா டென்ஷன் ஆகணும்? ஒன்ன வேண்டான்னா அவளுக்கு தான் நஷ்டம். ஆனா கண்டிப்பா அவ ஓகே தான் சொல்லுவா. ஓகே சொன்னதும் இந்த மோதிரத்தை என் மருமக கிட்ட நான் கொடுத்ததா கொடுப்பேன். கடைசியா அப்பா எனக்கு கொடுத்தது. ஹாய் விஸ்வா.
என்ன விஸ்வா, ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன? நீ தயங்குறத பார்த்தா ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஏன் சசி, உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நீ கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு? ஏய், ஆர் யூ சீரியஸ்? என்ன பிடிக்கலையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. படிச்சு முடிச்சதும் வேலை, வேலை கிடைச்சதும் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்கிற சராசரி வாழ்க்கையில எனக்கு உடன்பாடு இல்ல விஸ்வா. நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு பொறுப்புகள் அதிகமாயிட்டே போகும். சோ அவசரப்பட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அவஸ்தைப்படாம வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிச்சுட்டு தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலான் இருக்க. ஐம் சாரி விஸ்வா, நீ மட்டும் இல்ல, வேற யார் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் இதுதான் என் முடிவா இருந்திருக்கும். சசி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் லைஃப்ல சாதிக்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் சார் அவன். அவங்க அம்மா எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தாங்க, பிடிவாதமா இருந்துட்டான். கடைசி வரைக்கும் அவன் கல்யாணத்தை பார்க்காமலே அவங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் எப்படி வைஷ்ணவி? கல்யாணத்துக்கு முன்னாடி சாதிக்கணும்னு நினைச்ச விஷயங்கள்ல ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது சார். அவன் ஆசைப்பட்ட மாதிரி வீடும் வாங்கினான். விஸ்வா, வீட்டுல கிரக பிரவேசம் நடக்க போது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க? உங்க அம்மாவுடைய ஒரே ஆசை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். இப்பயாவது அந்த ஆசையை நிறைவேற்றலாம்ல? உன் கல்யாணத்தை பார்க்க தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒருவேளை அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தா உயிரை விட்டுருப்பாங்களோன்னு பயமா இருந்துச்சு. என்னடா ஆசைப்பட்ட அவங்களே இல்லாதப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியல. அவங்க நம்ம கூட இல்லைனாலும் உன் கல்யாணத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்குடா. லைஃப்ல போக போக பணம் தேவை இருக்காது, ஒரு துணை தான் தேவை. யோசிச்சு பாரு. யோசிக்காம வேற என்னடி பண்ண சொல்ற? இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்துல எத்தனை கல்யாணம் டிவோர்ஸ்ல வந்து முடியறதுன்னு தெரியுமா? ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை அமையறது அவ்வளோ கஷ்டம். உனக்கு கஷ்டம் தானே, நானே ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது என் வாழ்க்கை, நான் தானே டிசைட் பண்ணணும். எந்த பொண்ணும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டா, சரியா? நான் போய் சொன்னா மட்டும் உடனே சரின்றுவாங்களா? நீ சொல்லாம உன் மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொல்லணும். முதல்ல அந்த பொண்ணை பாருடா. பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும். நாங்க 2 பேரும் எங்க போனாலும் எல்லாரும் பார்த்து நல்ல ஜோடின்னு சொல்லணும். என்னை விட உலகத்துல அவனுக்கு எதுவுமே முக்கியமா இருக்க கூடாது. அப்புறம் அம்பானி அளவுக்கு வசதி இல்லைனாலும் வாழ்க்கை வாழற அளவுக்கு வசதி இருக்கணும். முக்கியமா கடன் எதுவும் இருக்க கூடாது. இந்தியால இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உலகம் முழுக்க சுத்தி பார்க்கணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரிப்பட்ட ஒருத்தவன் என்ன தேடி வரணும். ஏய், வந்துட்டாங்க பாரு. நான் அவனை தேடி எல்லாம் போக மாட்டேன், ரொம்ப கஷ்டம். பிரியா, அப்போ இதுவே இவ்ளோ கஷ்டம்னா ஏன் சொல்றாங்க? ஹாய் பிரியா. ஹாய் பிரியா, விஸ்வா. ஹாய். ஹாய் வைஷு. ஹாய். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வைஷ்ணவி, இது என் ஃப்ரெண்ட் விஸ்வா. ஹாய். Vaishnavi, Yeah? will you marry me? What? Can you please give us a minute? Are you serious? Yes, please.
ஆல் தி பெஸ்ட். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஓ, ஐ எம் so சாரி. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்காமல் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருந்துட்டேன். ஒரு கம்பெனியில் சாதாரண ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணி இன்றைக்கி ரீஜனல் மேனேஜர் லெவலில் இருக்கேன். மார்ட்கேஜ் இல்லாத வீடு, லோன் இல்லாத கார், வாழ்க்கை நடத்த தேவையான எல்லா வசதியும் இருக்குது. வருஷத்தில் 3 மாதம் டெபுடேஷனில் நார்த் அமெரிக்கா இல்லை யூரோப் ட்ராவல். தனியாக இருக்கிறத தவிர வேறு எந்த குறையும் இல்லை. பட் ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு மேரி மீ ஜஸ்ட் பிகாஸ் ஐம் லோன்லி. அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கீழே போட்ட குப்பையை எடுத்து டஸ்ட்பினில் போட்டதை பார்த்தப்போ ஐ வாஸ் அட்ராக்டட். வெளியேருந்து வர 2 பேருக்காக கதவை திறந்து வச்சுருந்தப்போ ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். எல்லாத்துக்கும் மேலே ஆம்புலன்ஸில் போகிற யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரே பண்ணது எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்திடுச்சு. ஐ saw my mother in you. If you like me, I want to spend rest of my life with you. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவ்வளோ சடனா. டேக் யூ டைம். உன் முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல மீட் பண்ணலாம். இந்த ரிங்கை நீ விரலில் போட்டு வரதும் பேக்கில் போட்டு வரதும் உன் இஷ்டம். அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க. அடிக்கடி மீட் பண்ணாங்க. கிராண்டாக அவங்களுக்கு வெட்டிங்கும் நடந்தது. சந்தோஷமாக இருந்தாங்க சார். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் யாரு கூட சரியாக பேசுறதே இல்லை சார். எனக்கு கூட அவனா ஃபோன் பண்ணாதான் உண்டு. இப்போ விஸ்வா எங்கே போனா பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்சு அவன் மாமனார் வீட்டில் தான் சார் இருக்கணும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? பொழுது போலனா ஓபன் பண்றதுக்கும் போர் அடிச்சா க்ளோஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த கேஸ் தான் கிடைச்சதா? சார், உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது. இந்த வாட்டி நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா உங்களை ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்க வேண்டியது வரும். ஐ ஹாவ் அ வாரண்ட். அரவிந்த் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்கள் பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே விஸ்வா ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள்? முதல்ல அதை நாங்க கூட ஒரு அவசர முடிவா தான் நினைச்சோம். ஆனா போக போக அவங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருந்த அன்பு எங்க எண்ணத்தை மாத்திடுச்சு. அவங்களுக்குள்ள சராசரி குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நடந்ததில்லை. அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சந்தோஷத்தோட உச்சம்தான் எங்க பேத்தி வினோதா பிறந்தது. விஸ்வா, நீ என்ன நினைக்கிற? பையனா பொண்ணா? விஸ்வா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நத்திங். அதான் மூஞ்சிலே தெரியுது. பயப்பட வேண்டிய நானே தைரியமா இருக்கேன். டெலிவரி அப்போ நீங்கள் உடம்பால் படுற கஷ்டம் வெளியே தெரியும். நாங்கள் மனசால படுற கஷ்டம் வெளியே தெரியறதில்ல. என்ன தத்துவமா? அம்மா, தைரியமா இரு. ஒன்னாகாத வைஷ்ணவி. எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். ஒரு நிமிஷம். I love you. I love you too. இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் நார்மல். நீங்க வேணா உள்ள வரலாம். வேண்டாம். என் பொண்ணு மேலேயாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உயிரை வச்சாரு. ஆனா என் பேத்தி மேல அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை வச்சிட்டாரு. குழந்தை நல்லபடியா பிறந்தா ஒவ்வொரு வருஷமும் அவ பிறந்த நாளைக்கு திருப்பதியில அன்னதானமும் அபிஷேகமும் பண்றதாக வேண்டிக்கிட்டாரு. அவர் போகாத கோயிலும் இல்ல, கும்பிடாத சாமியும் இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்குள்ள துடியா துடிச்சிட்டாரு. அவ்வளோ நேரம் விஸ்வா துடிச்ச துடிப்பெல்லாம் குழந்தையோட அழுக சத்தம் கேட்ட உடனே துள்ளலா மாறிடுச்சு. தேவதை மாதிரி இருந்த குழந்தைய முதல்ல என் கையில வாங்கினது இன்னைக்கு கூட என் கண்ணு முன்னாலே நிக்குது. 3 வருஷமா அவதான் எங்க உலகமா இருந்தா. 10 நாள் முன்னாடி கூட அவ பிறந்த நாளை கொண்டாடினோம். அன்னைக்கு ராத்திரி கூட 8 மணி வரைக்கும் எங்க கூட தான் இருந்தா. அவளையாச்சும் அனுப்பாம இருந்திருந்திருக்கலாம். ரெண்டு நாள்ல கனடா போயிருக்க வேண்டியவங்க
மெடிக்கல் விசா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது. ஸோ எவ்ரிதிங் இஸ் டன். ரிப்போர்ட்லாம் டைரக்டாக நான் ஹை கமிஷனுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் மெடிக்கல் பண்ணதுக்கான ப்ரூஃபை ரிசப்ஷனில் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, வைஷ்ணவிஸ் பிளட் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் பிரெக்னன்சி. டிராவல் கேன் ஷி டிராவல்? எப்படியும் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு விசா வர 2 to 3 months ஆகும். ஸோ டிராவல் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். ஏய், ரொம்ப குதிக்காத. வினோதா பிறந்தப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம், இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுல்ல. இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா உன்னை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும் செல்லம். நீ வேணா பாரு, இந்த தடவை குழந்தை பிறக்கிறப்போ உன் கூடவே இருப்பேன். ஆமா, அது அப்ப பாத்துக்கலாம். ஏய், என்ன பண்ற? இனிமேல் 3 மாசத்துக்கு நீ என் பக்கத்திலே வரக்கூடாது. யார் சொன்னா? சீ, ரோட பார்த்து விட்டு டாக்டர் கேப்பமா? அந்த ஆடிட்டரோட நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு டெல்லி போறேன். நான் கனடா போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ. வினோதா செல்லம், உனக்கு விக்ரம் வேணுமா வைஷாலி வேணுமா? ஹலோ, இந்த வாட்டி நான் தான் பேர் வைக்க போறேன். ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? சும்மா ஒரு சஜஷன் தானே கொடுத்தேன். எந்த சஜஷனும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுமா. சீனா? ஓகே, நம்ம 2 பேர் பாப்பாக்கு பேர் வச்சுக்கலாம்ல. உன்தானே சாய்ஸ். நீங்க என்ன பேர் வேணா வைங்க, ஆனா விஸ்வா, வைஷ்ணவி, வினோதா மாதிரி வீலே ஸ்டார்ட் ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு தூக்கம் வருது. நவரு கொஞ்சம், நாங்க தூங்கணும். பா. என்ன இப்ப என்னாச்சு? நான் தான் போயிட்டு 4 நாள்ல வந்துருவேன்னு சொல்றேன்ல. ஒரு வாரத்துல ஊருக்கு போகணும். நான் எப்படி வினோதா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிறது? ஊருக்கு போற வரைக்கும் வினோதா எங்க கூட இருக்கட்டும்னு உங்க அப்பா அம்மா சொன்னாங்கல்ல. அங்க போய் விட்டுட்டு வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு பாரு, மற்றதை நான் வந்து பாத்துக்கிறேன். எப்படியும் நான் சொல்றது நீ கேட்க போறது இல்ல. சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் முடிச்சிட்டு சீக்கிரமா வர ட்ரை பண்ணு. I'll try my best. காலையில சீக்கிரமா போகணும்ல. சரி, தூங்க. இவ்வளவு சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கை, அவர் போன அந்த 4 நாள் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த சம்பவம் விஸ்வாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுல இருந்து விஸ்வா எப்படி மீண்டு வந்தாரு? தப்பு செஞ்சவங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சாரு. ஒருவேளை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா என்னைக்கு போலீஸ்காரங்க கேஸை இவர் பக்கம் திருப்பினாங்களோ அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம அன்னையிலிருந்து ஒரு நடப்பணமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் சும்மா போயிட்டு இருந்தவரை டீ குடிச்சிட்டு போலான்னு சொன்னேன். உட்கார்ந்தவர் ஏதோ ஒரு புக்கில் இருந்த எங்க பேத்தி பிறந்த நாளைக்கு பண்ற அபிஷேக ரசீதை பார்த்துட்டார். கடவுளும் கைவிட்டாரோன்னு நினைச்சிட்டாரோ என்னவோ தெரியல. அந்த ரூமுக்கு போனவரு அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை. ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு.
அழுது அழுது கண்ணுல தண்ணி வத்தியே போச்சு. யாரையும் பார்க்கறதும் இல்ல, யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல. கண்ணீர் வத்திருச்சுன்னு ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டாரு. மனசுல கனமும் உடம்புல ரணமுமா வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு காயம் ஆறுறதுக்குள்ள இன்னொரு காயம். ஒன்னும் சொல்லவும் முடியாம செய்யவும் முடியாம தவிச்சிட்டு இருந்தோம். அவங்க இருந்தப்ப கூட இத்தனை தடவை நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவங்கள நினைக்காம வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட நகரல. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவரையே அறியாம தூங்கினாதான் உண்டு. பத்து மாசத்துக்கு மேல ஆச்சு. அவர் மறக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, கத்துறதுன்னு இருந்தார். எந்த முன்னேற்றமும் இல்ல. முடிவா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நாங்களே பேசி மருந்து வாங்கி கொடுத்தோம். ஆனா எல்லா மாத்திரையும் மொத்தமா போட்டுட்டு ஒரேடியா போகலான்னு அவர் நினைப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தா கூட உயிரோட பார்த்திருக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வர பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒரு நாள் யாருக்கும் சொல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரெகுலரா வெளியே போக வர இருந்தாரு. உடம்பும் மனசும் கொஞ்சம் கொஞ்சமா தேறிச்சு. வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இன்டர்நெட்லயே இருப்பார். அவர்கிட்ட தெரிஞ்ச இந்த மாற்றம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு ஒரு நாள்
அவர் கோவப்பட்டதை பார்த்த நாங்க எங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுவாரோன்னு பயப்பட ஆரம்பிச்சோம். ஆனா நாங்க பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் எப்போ விஸ்வா வீட்டை விட்டு வெளியே போனாரு? அவர் வீட்டை விட்டு வெளியே போவார்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் விஸ்வா வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், வேலை கிடைச்சிருக்கு, கிளம்புறேன். ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு வீட்டை விட்டு போகணுமா? இங்கிருந்தே போகலாமே. 4 வருஷமாக நான் உங்களுக்கு கொடுத்த தொல்லைக்கு வேற யாராவதா இருந்தா மனநோயாளின்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருப்பாங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு எப்படி கைமாறு செய்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே உங்களுக்கு தொல்லையாக இருக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. எங்க பொண்ணு நீங்க மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டீங்க. அவ மேல வச்சிருந்த அன்பு பாசத்துக்கு எங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு சேவை செஞ்சாலும் அது தகும். விஸ்வா ரூமை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? உஷா பற்றி எதனா தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகேவா? சரி. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Smoking causes cancer. Smoking kills.
முதல்ல யாரையா பார்த்தா? அதில் வாக்கிங் போனதை பார்த்து சொன்னாங்க சார். அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கியா? வாங்கி வச்சிருக்கேன் சார். வந்துட்டோம் ஏன் வேற. எல்லா ரிப்போர்ட்டையும் கரெக்டாக கொண்டு வாங்க. ஓகே சார். இவன் வேற என்ன கேட்க போறான் தெரியலையா? குட் மார்னிங் சார். மிஸ்டர் முத்து, உங்ககிட்ட நான் 5 நிமிஷம் தனியாக பேசணும். அதான் எல்லாம் ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்துருக்கேன் சார். அதை படிக்காம என்னையே சார் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? சார் உங்கள் ரிப்போர்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். டவுட்டா? சார் இப்போ உங்களுக்கு என்னதான் சார் தெரியணும்? ஸ்மோக் வேண்டாம் சார். அந்த இன்சிடென்ட் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ தன்னோட கட்சிக்காரங்களோட தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருக்காரு. அவர் கூட கருணாகரனும் வந்திருக்காரு. ஆனா அவரை பத்தி நீங்க விசாரிச்ச மாதிரி உங்க ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லையா சார்? கேட்டுக்கல 100 வீடு இருக்கு, 300-400 குடும்பம் இருக்காங்க சார். வேலைக்கு போறவன், செக்யூரிட்டி, அவன் வந்துட்டு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் கூட்டு விசாரிக்க முடியுமா சார்? சம்பந்தப்பட்டது தான் விசாரிக்க முடியும். அவங்களாச்சும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி கேன் வண்டி லோடோட உள்ள போயிட்டு வந்திருக்கு. யார் அந்த நேரத்துல தண்ணி கேட்டா? டிரைவர் எந்த வீட்டுக்கு போய் தண்ணி போட்டாருன்னு அந்த டிரைவரையோ அந்த வண்டியை பத்தியோ நீங்க விசாரிச்ச மாதிரியே தெரியலையே. 9:45க்கு வேன் உள்ள போயிருக்கு, 9:50க்கு வெளியில வந்திருக்கு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்காக அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்ல முடியுமா சார்? அந்த வண்டியை வெளியே விட்டுட்டு அவன் உள்ள வந்திருக்கலாம்ல. நீங்க தான் கேஸை ரீஓபன் பண்ணிட்டீங்களே, நீங்களே விசாரிக்கலாமே. விஸ்வா வீட்டை விட்டு போய் 2 நாள்ல இந்த கொலை நடந்திருக்கு. ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அவன் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருந்திருக்கான். அவனால சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியலன்னு ஏன் அவனே தண்டிச்சிருக்க கூடாது? அப்போ வைஷ்ணவியை கொன்னது கருணாகரன் தான் சொல்றீங்களா? வயாக்ரா, ஓபியம், ரேடியல் ஆர்டரி இன்ஜுரி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். ஹவு டு டிசெக்ட் அ ஹியூமன் பாடி, ஹவு டு ஓப்பன் அ லாக் வித்தின் 2 minutes வித்தவுட் எனி கீ. இதெல்லாம் விஸ்வா ரீசெண்டா விசிட் பண்ண வெப்சைட்ஸ். கருணாகரனையும் சங்கவையும் கொலை பண்ணின ஒருத்தன் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் யூஸ் பண்ணியிருக்கான். சூப்பர், கிட்டத்தட்ட கேஸ் நெருங்கிட்டீங்க. குட் லக் சார். விஸ்வா பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க சார். விஸ்வா எங்க இருக்கான்னு தெரியலன்னா அடுத்து எங்க போவான்னு யோசிங்க. ஏன்னா புலியா இருந்தா திரும்ப பாயும். ரெண்டு நாளா ஃபாலோ பண்றேண்ணா. கூட யாருமே இல்லைண்ணா, தனியா தானே இருக்கா. ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா போல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா. இப்ப போனா கூட நம்ம அவளை தூக்கலாண்ணா. பணம் எல்லாம் வேணாண்ணா தம்பிக்கு. பார்க்கிங் கான்ட்ராக்டை உஷார் பண்ணி விட்டா சந்தோஷமா இருக்கும். இந்த கேஸ் போற விதத்தை பார்த்தா விஸ்வாதான் இதை பண்ணிருப்பான்னு தெரியுது. அதனால் சார் இப்ப 2வது கொலை நடந்திருக்கு. அவனை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை தான் சொன்னீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சஸ்பெக்ட் யாருன்னே தெரியல. ஆனா இப்போ விஸ்வா கிடைச்சா 2 கேஸுக்குமே முடிவு கிடைச்சிரும். அதோட இந்த கேஸ்ல தெரிஞ்சே நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றா நாமளே தேடி கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது சார். வாரம் வந்து ஒரு புது கதையை சொல்லாம ஒழுங்கா விஸ்வாவை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. யூ மே லீவ் நவ. ஓகே சார்.
விஸ்வாவை கண்டுபிடிச்சி அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. இவனை நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனா விஸ்வாவை இவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்கப்பா. சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? நிர்மலா டாக்டரை பார்க்கணும்னு சொன்னா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். சரி, வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வந்துருங்க. ஞானா. என்னப்பா? ஏய், விஸ்வாவை தேடி கண்டுபிடிக்கிற வரலும் எங்காவது போயிடலாண்டா. நம்ம எதுக்கு போனோம்? அவனுக்கு பயந்தெல்லாம் என்னால எங்கேயும் போக முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பாவது என் பேச்சு கேளுங்கடா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க. விட்டுறா, தப்பு பண்ற, விட்டுடு, தப்பிக்கவே முடியாது. 100 குற்றவாளிங்க தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது சட்டம். ஆனா ரியாலிட்டியில ஒரு குற்றவாளியை காப்பாற்ற பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். ஆனா நானே என் பொண்டாட்டியும் புள்ளையும் கொண்டிருப்பேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் பொறுத்துக்கவே முடியாதுரா. நீ எப்போதும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். நீ என் கூட இருக்கப்ப சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? நான் கூட இருக்கேனோ இல்லையோ, நீ எப்போதுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஏன் இப்ப இப்படிலாம் பேசுற? ஏதோ சொல்லணும்னு தோணிடுச்சு. எனக்கு சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. ஹலோ. ஹலோ. சொல்லு விஸ்வா. நீ உடனே வெப்கேம்ல வாயேன், ஒன்ட்ட ஒன்று காட்டணும். 3 நாளா பொண்டாட்டி ஞாபகமே வரல. நான் கூப்பிட்டா கூட சரியா பேசல. இப்ப ஒர்க் எல்லாம் முடிச்சப்புறம் ஐயாவுக்கு போர் அடிச்சிருக்கும் போல. ஏய் ப்ளீஸ் 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 உடனே வாயேன். நான் இன்னைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணேன்னு தெரியுமா? வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு, பேக்கிங்கும் முடிச்சாச்சு. இன்ஃபேக்ட் உன்னோட பேக்கிங்கும் முடிச்சாச்சு. வந்தா உனக்கு பிராக்டிகலி ஒர்க்கே இல்லை. ப்ளீஸ் விஸ்வா, நிஜமா ஐம் சோ டயர்ட். ஐ ரியலி கேனாட் கம். நீ என்ன எதுக்கு வெப்கேம்ல கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீ நாளைக்கு நேர்ல வரல, அப்ப பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் உன்னை பார்க்காம எப்படி இருக்கிறது? ஓவர் சீன் உடம்புக்காகாதுன்னு நீ தானே சொன்ன. இப்ப அனுபவி. ஏய், இப்ப முடிவா என்ன சொல்ற? வர முடியுமா முடியாதா? என்ன ஓவரா சவுண்ட் வருது? வர முடியாது, போ. பாய். ஏய் ஏய் ஏய், ச்சே. ஹாய். அந்த பயம் இருக்கணும். என்னது என்னது? எனக்கு இருக்கணும்னு சொன்னமா. அது ஆமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போச்சு? ஷேவ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஏன் இப்ப நீ ஏசியை போட்டுட்டு இருக்க? உங்க அப்பாவை கரண்ட் பில் கட்டுறாரு. விஸ்வா, இங்க ரொம்ப சூடு விஸ்வா, ரொம்ப வேர்க்குது. ஏசி இல்லாம முடியல. புழுக்கமா இருந்தா கோட்டை கழட்டு. ஆரம்பிச்சிட்டியா நீ? கோட்டையும் கழட்ட முடியாது, பூட்டையும் கழட்ட முடியாது. ஆமா, நாளைக்கு உன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? முதல்ல நீ கழட்டு, நான் சொல்றேன்.
சரி நீ சொல்ல வேண்டாம், முதல்ல நான் சொல்றத கேளு. அன்னைக்கு நான் அம்மா அப்பா வீட்டுல வினோதா விட்டுட்டு வரும்போது ஒரு நிமிஷம், நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இல்ல இல்ல, வினோதா ரொம்ப அழுதுட்டு இருந்தான்னு டிரைவர் இப்பதான் வந்து விட்டுட்டு போனாரு. தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. இரு, ஹெட்போன்ஸ் வச்சு பேசுறேன். இப்ப சொல்லு. ஃப்ளைட் டைம் தெரிய வேணாமா? ஏய், 9:30 மேல ஆயிடுச்சு. உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? வரலையே. கோட்டை மட்டும்தான் கழட்டுவேன். ஓகே. சூப்பர். அப்புறம் விழுப்புரம் ஃப்ளைட் டைம் என்ன? 10:30. அப்புறம் ஏய், உன் காரியத்திலே கண்ணா இருக்கே. நான் ஏதோ இம்பார்ட்டண்டா சொல்ல வந்தேன், அதை கேட்டியா? சரி சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நான் வினோதா அப்பா அம்மா வீட்டுல விட்டுட்டு வரேன். ஷிட். 2 minutes only. சீக்கிரம் வா. கொசு தொல்லை தாங்க முடியல. எந்த ஏரியாடா நீங்க? இந்த ஏரியா தான் சார். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்தது. அதை பத்தி ஏதோ தெரியுமா? கேக்குறல்ல? தெரியாது சார். நைட் நேரத்துல இந்த மாதிரி அக்கஸ்மார் சொத்துனா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். போகடா வீட்டுக்கு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க சார்? 2வது மர்டர் நடந்துச்சு அந்த ஸ்பாட்ல தான் சார் இருக்கோம். ஏதோ க்ளூ கிடைக்குமா சர்ச் பண்றோம் சார். இல்ல எதுவும் கிடைக்கல. மேற்கொண்டு என்ன பண்ணணும்ன்றத நீங்க தான் சார் சொல்லணும். சங்கர் எம்எல்ஏ வீட்டுக்கும் ஆப்ரஹாம் விஸ்வாவோட மாமியார் வீட்டுக்கும் போய் வாட்ச் பண்ண சொல்லுங்க. சார் எம்எல்ஏ தான் மினிஸ்டர் போஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போலீஸ் பந்தோபஸ்துன்னு ப்ராப்ளம் எதுவும் வேண்டாம்னு சொன்னாரு சார்.
அவங்க சொல்லுவாங்கய்யா. நாளைக்கு பிரச்சனைனா யார் பதில் சொல்றது? ஓகே சார், அனுப்பிச்சிடுறேன் சார். தேங்க்யூ சார். சங்கர், இங்க பாருங்க. நீங்க எம்எல்ஏ வீட்டுக்கு போங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி எது நடந்தாலும் ஏசிபிக்கோ இல்ல எனக்கோ இமிடியேட்டா ஃபோன் பண்ணுங்க. உன்னையும் உங்க மாமாவையும் காப்பாற்ற உங்க அப்பா அந்த கமிஷனருக்கும் இன்ஸ்பெக்டர் முத்துக்கும் மூச்சு முற்ற அளவுக்கு பணம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு உங்க அப்பா மூச்சு திணறி சாகிறப்போ உன்னால் காப்பாற்ற முடியலல்ல. உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி 10 நாளில் நீங்கள் யார் என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அன்னைக்கு தான் எங்கள் அப்பா முதல்ல எம்எல்ஏ ஆனார். அப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணும், கொஞ்சம் பணம் வேணுமே. இந்த பாருப்பா, இந்த எம்எல்ஏ பதவி எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அரசியல்வாதிங்கனால மக்கள் மத்தியில் ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. என் வேலையை நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். நீ எந்த விதத்திலையும் என் பதவியை தப்பா பயன்படுத்தி எனக்கும் என் கட்சிக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ட்டி வைக்கணும் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ அட்வைஸ்? சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹரவும் நம சிவாய. ஐயோ விடுங்க, இன்னைக்கு பிரதோஷம், கோயிலுக்கு போகணும். ஆமாடி, மாசம் 10 நாளைக்கு மனசு சரியில்லை மூடு சரியில்லைன்ற, மற்ற நாள்ல கோயிலு விரதம் பூஜைன்னு பக்கத்திலே வரவிட மாட்டேன்ற. ஏய், நம்ம எப்பதாண்டி குடும்பம் நடத்துறது? வாடி. விடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. அவ்வளவு ஆசை இருக்கிறவங்க தினமும் நேரத்தோட வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஆமா,
புருஷன் தாண்டி கடவுளு, வீடு தாண்டி கோயிலு. ஏய், புருஷனுக்கு பூஜை பண்ணாம கோயிலுக்கு போய் என்ன தாண்டி பண்றீங்க? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சு விளையாண்டானா, அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. ஏய், யாரடி கிளவங்கிற? சொல்றா ஞானம். மாமா பார்ட்டி கிளம்பிட்டேன், நீங்களும் கிளம்பி வந்துருங்க. ஆ சரி, நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். கிளம்பு கிளம்பு. கிளவங்கிறியா? போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஒண்ணு. கிளம்புங்க. மச்சி கெத்தாயிட்ட. இனிமே உன்னை எம்எல்ஏ பையன் தான் கூப்பிடணும். தினைக்கும் ட்ரீட்டு குடிச்சிட்டு போலீஸை கூட ஒம்புழுக்கலாம். நானே என் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மாமனுக்கு வாழ்க்கை வந்துச்சு. என் மாப்பிள்ள பிறந்ததுக்கு அப்புறம் வசதி வந்துச்சு. இவனை எம்எல்ஏ பையன் சொல்லாதீங்க, ஞானத்தோட அப்பா தான் எம்எல்ஏ. சூப்பர்ண்ணா. என் மாப்பிள்ள பிறந்ததுக்கு அப்புறம் என் மாமனுக்கு ராஜ யோகம் தான். மச்சான் நானும் மூஞ்சி போறேன். என்ன மச்சான் சும்மா பாரு, இப்பயே அவன் மூஞ்சில எம்எல்ஏ கலை தெரியுதுடா. அடுத்து அவன் தானே எம்எல்ஏ. கரெக்டா சொல்ல மச்சான். நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். மாமா உசார் பண்ணிட்டாரா, இப்போதைக்கு வரமாட்டாரு. என்ன மச்சான் தோட முடிச்சு கிளம்பலாமா? என்ன மாமா 2.5 மணி நேரமா ஆளியா காணோம்? என்ன செம்ம ஜாலியா? என்னடா சொல்ற? ஆமா, எங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். சும்மா வாங்கடா. நான் ஞானம் எல்லாத்தையும் மாமாவை பார்த்து கத்துக்கோ. என்ன மாமா தான் நமக்கு குரு ஞானம். நீ பார்த்து கத்துப்பியோ பார்க்காம கத்துப்பியோ, ஆனா நமக்கு எப்பவுமே மாமா தான் குரு. வயசாச்சு மாமா, மனசுல வச்சுக்கோ, இல்ல அத்தை கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஏய் ஞானம், சும்மா வாங்கடா. எப்படி மாமா உனக்கு மட்டும் இதை கரெக்ட் பண்ற திறமை இருக்கு, கொஞ்சம் சொல்லிவிட மாமா. ஏய் குருவையே கலாய்க்கிறியா? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? யோ, ஓவர் ஸ்பீட்ல ஏன் நேர்லயே கட் பண்ணிட்டு என்கிட்டயே சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேக்குறியா? ஏய் வண்டி எடுத்துட்டு போடி, இல்ல ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். இதுல குடிச்சு வேற இருக்கியா? முதல்ல இறங்கி கீழே. இறங்கினா என்ன புடுங்கிடுவியா? இரா, என்ன மணி தேவையில்லாம பிரச்சனை பண்ற? உனக்கு ஒண்ணு அவ்வளவு, வண்டிக்கு ஒண்ணு அவ்வளவு இல்ல. போமா மாப்பிள, நீ வண்டி ஏறா போ. ஆள் கிடைக்காம அலையறா மாமா, கண்ணை எங்கேயோ கொண்டு வச்சுட்டு வண்டியில வந்து விட்டு. ஆமாண்டா, கடைசியா இருந்த 2 பேரையும் உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு ஆள் இல்லாம போச்சு. என்னடி சொன்ன? உன்னை கை நீட்டி அடிச்சு சும்மா விட்டு கூடாதீங்க. அவன் சொன்னது என்ன தப்பு? நீ விட்டு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பேன். பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எம்எல்ஏ பையன் சொல்லிட்டான். இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு இருந்தா வெய்ய மொத்த ஜாதகத்தையும் கக்கியிருப்பான். எம்எல்ஏ பையன் சொல்லி செய்யறதுக்கு இது என்ன பொது சேவையா? மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வெய்ய அவ்வளவுதான். பொறுமையாரு, நான் இருக்கல்ல. என் மாமா சொன்னதுக்கு அப்புறம் அதோட வீட்டிலாம் தான் நினைச்சேன். ஆனா யார் கெட்ட நேரம்னு தெரியல, விதி மறுபடியும் அடுத்த நாளே எங்களை சந்திக்க வச்சிச்சு. வருங்கால முதல்வர் எம்எல்ஏ குலசேகரன், எம்எல்ஏ குலசேகரன், எம்எல்ஏ குலசேகரன், எம்எல்ஏ குலசேகரன், எம்எல்ஏ குலசேகரன், வருங்கால முதல்வர் எம்எல்ஏ குலசேகரன். பசங்க என்ன கேக்குறாங்களோ கேக்குறவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடு. சரியா? சொல்லிட்டேன்பா, வேணும்ன்றதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க.
டேய், எல்லாரும் பாக்குறாங்க, வா. ஏனோ சொன்னா புரிஞ்சுக்கோ. வாங்க போலாம். டேய், இப்போ என்ன ஆயிடுச்சு? அவ திரும்பி திரும்பி அசிங்கப்படுத்துறா, பார்த்துட்டு சும்மா இருக்கல்ல. ரொம்ப மாறிட்டேன் மாமா. மாமா எம்எல்ஏ ஆயே 2 நாள் தான் ஆகுது. எதிர்கட்சிக்காரன் கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். நம்ம சின்னதா பண்ணா கூட அவனுங்க பெருசு பண்ணிடுவானுங்க. பொறுமையா இரு, நான் பண்றேன். நீ முன்னமா இல்ல மாமா. முன்னெல்லாம் என் கண்ணில் தூசி விழுந்தாலும் உன் கண்ணில் இந்த ரத்தம் வரும். இப்போ இவ்வளோ நடந்தும் கண்டுக்காம இருக்கல்ல. பதவி ஆசை வந்துச்சு மாமா உனக்கு. நான் செத்தாலும் அழமாட்டல நீ. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன் மாமனை பத்தி உனக்கு தெரியாதா? திறந்துதான் கிடக்கு, உள்ளே புகுந்து பந்தி போடு. கடல் மூடியா கிடக்கு, முடிஞ்சா எடுத்து மாலை போ. நான் சொல்லுண்ணா. எங்கடா இருக்க? கடையில தானே இருக்கேன். நம்ம போனப்போ ஒரு பொண்ணு கதவை அடிச்சிட்டு போனால. ஆமாண்ணா. அவ யாரு? அவ கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தகவல் கொடு. அது ஒரு மேட்ரே கிடையாதுண்ணா. அந்த ஏரியா ஃபுல்லா நம்ம பசங்க தான் தண்ணி கேன் சப்ளை பண்றானுங்க. பாத்துக்கலாண்ணா. ம். சொன்னது என்னடா ஆச்சு? நான் 2 நாளா ஃபாலோ பண்றேண்ணா. கூட யாருமே இல்லைண்ணா. தனியா தானே இருக்கா. ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா போல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா. இப்ப போனா கூட நம்ம அவளை தூக்கலாண்ணா. ஏனோ? நான் பணம் எல்லாம் வேணாண்ணா தம்பிக்கு. பார்க்கிங் கான்ட்ராக்ட உஷார் பண்ணி விட்டா சந்தோஷமா இருக்கும். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். வா போலாம். ஓகேண்ணா. வண்டி ஏடுறேன். மேடம், தண்ணி கேன் கேட்டீங்களா மேடம்? இல்லையே, நான் எதுவுமே கேட்கலையே. நீ பண்ணா சரி, அதுவே உனக்கு நடந்தா தப்பா? என் பொண்டாட்டி அரைஞ்சதுக்கே நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன் தங்கச்சி அவனை செருப்போல் அடிச்சிருக்கா. அவன் எவ்வளோ பண்ணும்?
கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு வழியே தெரியாத அளவுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என் ஒய்ஃபோட லெஃப்ட் சீக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அது இப்படி தான் பண்ணியா? என் பொண்டாட்டி ஸ்கல்லு ரைட் சைடில் உடஞ்சிருந்துச்சு. எப்படி? இப்படியா?
என்ன சொன்ன? சட்டமும் கைவிட்டுருச்சு, சாமியும் கைவிட்டுருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நானே உன்னை போடணும்னு முடிவு பண்ணேன். வந்து பார்த்தா ஒரு குடும்பத்தை அழிச்ச எந்த கவலையுமே இல்லாமல் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க. அன்னைக்கு முடிவு பண்ணண்டா. அப்போவே உன்னை போட்டிருந்தா நான் அனுபவிச்ச எந்த வழியும் உனக்கு தெரிஞ்சிருக்காது. உனக்கு வழி தெரியணும்னா எனக்கு நடந்தது அப்படியே உனக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணேன். உன் குழந்தைக்கு 3 வயசு ஆகிற வரையும் வெயிட் பண்ணேன். ஆனால் உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்புறேன்டா, பழிவாங்குதல் தேவனுக்குரியதுன்னு. என் குழந்தை மூச்சு விட முடியாமல் இப்படி தானே கஷ்டப்பட்டிருக்கும், துடிச்சிருக்கும். இப்படி தான் உன் குழந்தையும் இப்போ துடிக்க போகுது. Vinoda, please don't go, baby. No, Vinoda, Vinoda, please, no, please don't go. Vinoda, Vinoda, baby, please don't go, baby, please. Hey, hurrah, hey, hey, hurrah, hey, 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 hurrah, hey, hey, hurrah. அஞ்சு வருஷமா நான் அனுபவிச்ச வழிய உனக்கு 5 மணி நேரம் தான் கொடுத்துருக்கேன். கவலைப்படாத, உன் குழந்தை என்ன உயிரோட தான் இருக்கு. பாசம்னா என்னன்னு எனக்கும் தெரியும். நான் இன்னும் முழுசா மிருகமா மாறல. மாறுறதுக்கு முன்னாடி சங்கர், ஏசிபி சுபாஷ் எங்க ஃபோன் பண்ணாம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். ஏய், கோவப்படாதீங்க,
குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய நீங்கள் என்ன மாதிரி பொதுமக்கள்லாம் குற்றவாளியாக மாற்றிட்டு இருக்கீங்க. போலீஸை முட்டாளாக்கிட்டோன்னு மட்டும் நினைக்காத. என் கையில கிடைக்கிற நாள் தான் உனக்கு கடைசி நாள். இட்ஸ் ஆல் ஓவர் now. கம் கம் லெட்ஸ் கோ. வழி நீங்க பழிகொண்டால் உன் விரோதியைப் போலவே நீயும் மிருகமாவாய். மன்னித்தல் ஒன்றே சுய அழிவின்றி பழி தீர்க்கும் வழி.